ஃபர்ஸ்ட் டே கேம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்டு, டிஃபன் பாக்ஸ்னு எல்லாமே நாங்கள் கொண்டு போயிட்டோம். முன்னாடி நாள் போன டீம் வந்து எங்களுக்கு சப்பாத்தி மேகி குக் பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைபல் கேம்ப் போட போகிற வில்லேஜுக்கு கிளம்பிட்டோம். டீ எஸ்டேட்டுக்குள்ளே 3 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக ட்ரக் பண்ணி அங்கே இருக்க ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸ்கூலில் இருந்த ஸ்டாஃப்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஊரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, அடுத்த 7 நாள் நாங்கள் அங்கே இருக்க போகிறோம். ஸோ அங்கே இருக்க பீப்புள் கூடலாம் மிங்கிள் ஆகணும். வில்லேஜோட தலைவரை போய் பார்த்து பேசணும். அங்கே இருக்க மக்கள், குழந்தைகள் அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் எங்களை இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுத்திட்டு அந்த வில்லேஜ் எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வில்லேஜே ஒரு எட்ஜில் இருக்கு. ஃபுல்லாக பாறையில் இறங்கி போகிற மாதிரி ஏறி வர மாதிரி அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிறப்ப வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே போயிட்டு இருந்தோம். அங்கே பாட்டிலாம் இருந்தாங்க, அவங்க கூட ஜாலியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். குப்பையை கீழே போடாமல் ரூமுக்கு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ரூமுக்கு வந்ததும் முத வேலையாக டீ வச்சோம். இஞ்சி டீ வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் குக்கிங் டீமில் இருந்தேன். அப்போ வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், மற்றவங்க தான் டீ வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணோம். இதுக்கு வந்து நான் கட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து குக் பண்ணி முடிச்சிட்டோம். நைட் வந்து ரிவ்யூ மீட்டிங். இங்கே தான் நெக்ஸ்ட் டேக்கான கமிட்டிஸ், இன்சார்ஜஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், இன்னைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பரிமாறக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். ஜம்முன்னு செஞ்சு வைக்கலைனாலும் ஏதோ சாப்பிட்ற மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம். மொத்தத்தில் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. நாள் 2ல் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.